தமிழர்களின் சிற்பக்கலைக்கு தலைசிறந்த சான்று மாமல்லபுரம். பல்லவ அரசன் மகேந்திரவர்மனின் மகன் நரசிம்மவர்மனின் ஆட்சி காலத்தில் சிற்பக்கலை சிறந்து விளங்கியது. நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்ததால் மாமல்லன் என்று அழைக்கப்படுகிறான். ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட கோவில் ரதம் போலே காட்சி அளிப்பதால் இது ரதக்கோவில் என அழைக்கப்படுகிறது. இங்கு மொத்தம் 5 ரதங்கள் உள்ளன. அது பஞ்சபாண்டவர் ரதம் எனப்படுகிறது. சிங்கம், நந்தி, யானை, கோவில் என கடற்கரை அருகே இருந்த பாறைகளை சிற்பமாக வடித்தனர். மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் என 4 தலைமுறைகளாக சிற்பங்கள் செதுக்கினர். சிற்பக்கலையின் உச்சம் அர்ஜுனன் தவசு, பகிரதன் தவம் என அழைக்கப்படுகிறது. எலும்பும் தோலுமாக நரம்புகள் தெரிய ஒருவர் கண்களை மூடி கைகளை உயர்த்தி வணங்கும் சிலை ஒன்று உள்ளது. அதுதான் அர்ஜுனன் தவசு. 2 பாறைகளுக்கு நடுவே நீர் ஓடி வருவது போல சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. இது ஆகாய கங்கை எனப்படுகிறது. அன்னம், புலி, சிங்கம், உடும்பு, குரங்கு போன்ற சிற்பங்களும் மான் தன் காலால் முகவாயை சொறிவது போல சிற்பம் உள்ளது. குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோவில், கட்டுமான கோவில், புடைப்பு சிற்பங்கள் என 4ம் ஒரே இடத்தில் காணப்படுவது மகாபலிபுரம் எனப்படும் மாமல்லபுரம்.